தொடர்ந்து அந்த அன்பை குறித்தே பேசும்படியாக நான் விரும்புகிறேன். அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அன்பு பரலோகத்தில் வெளிப்பட்டது. பிதாவாகிய தேவன் நம்ம மேலே அன்பு செலுத்தினார். அது யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார் என்றால், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சத்துருக்களாகிய நமக்காக, பாவிகளாகிய நமக்காக இந்த பூமியிலே அனுப்பி நம்மில் அன்பு வைத்தார். அவருடைய செல்ல குமாரன். அவரிடத்துல எந்த தவறும் இல்லை. அவர் பரிசுத்தம், அவருக்கு பிதாவுக்கு நிகரானவர், பிதாவுக்கு சமமானவர். ஆனால் பாவிகளாகிய நம்மை ரட்சிக்கும்படியாக நம்மேல் அன்பு வைத்து தன்னுடைய குமாரனை நமக்காக அனுப்பினார். அப்போ நம்ம மேல் வைத்த அன்பு பெரிய அன்பு. நான் ஏதோ அசந்தர்ப்பமாக இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், இந்த சபையில் வந்து சேர்ந்து கொண்டேன், கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்தார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தர் அநாதி தீர்மானத்தின் மூலம் உங்கள் மேலே அன்பு வைத்து உங்களை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இந்த சபையிலே சேர்த்து கொண்டு வைத்திருக்கிறார், இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய அன்பை நீங்கள் ஆழமாய் ருசிக்க வேண்டும். அறிந்து கொண்டது போதாது, இன்னும் தேவ அன்பினாலே உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நிரப்பப்பட வேண்டும். அன்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இனி ரோமர் நிருபத்தில் பார்க்கும்போது 5வது அதிகாரத்தில் 5ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு எப்படி ஊற்றப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் ஏதோ சில அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், கையை தட்டுகிறோம், ஏதோ ஆவியில் நிறைந்து விட்டோம் என்று நினைக்கிறோம். அது ஒரு பகுதி, ஆவியானவருடைய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி சொல்ல போனால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆவியானவரால் ஊற்றப்பட்டிருக்கிறது என்னது? தேவ அன்பு. எல்லாரும் சொல்லலாமா? தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிரம்பி இந்த ஆலயத்தில் இருந்து விட்டு வீட்டுக்கு போய் நாம் அன்பில்லாதவர்களாய் நடந்து கொண்டால் அல்லது சண்டை போடுகிறவர்களாக இருந்தால் நம்ம பெற்ற பரிசுத்த ஆவியினாலே என்ன பிரயோஜனம்? இன்னும் ஒரு வார்த்தை கேட்கிறேன். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட நீங்கள் பேசுகிற வழக்கம் உண்டா? அவர்களோடு நீங்கள் அன்பாக இருக்கிறீர்களா? எல்லாரும் கொஞ்சம் நிதானித்து அறியுங்கள். இப்படியே ஓட்டிகிட்டே இருந்தால் நம்ம காலம் அப்படியே முடிஞ்சு போயிடும். நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அங்கே மகிமையிலே போய் அந்த பங்குகளை நம்ம அனுபவிக்க முடியாது. ஏன்னா அங்கே அன்பு நிறைந்த இடம். அங்கே எந்த கள்ளங்கபடு கிடையாது, வஞ்சகம் கிடையாது, கசப்பு கிடையாது, விரோதம் கிடையாது. ஒருத்தர் பேசாமல் மூஞ்ச திருப்பிட்டு போக மாட்டோம். எல்லாரும் திறந்த முகமாக இருப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் யாராவது உங்கள் வீட்டிலையோ உங்கள் குடும்பத்திலையோ அல்லது அக்கம் பக்கத்திலேயோ யாரிடமாவது நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? பேசாமல் இருக்கிறீர்களா? வைராக்கியமாக இருக்கிறீர்களா? ஆவியினால் நிரப்பப்பட்ட நீங்கள், ஆவியானவரால் தேவ அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதே, நீங்கள் ரட்சிக்கப்படாத ஒரு நபரோடு பேசாமல் வருத்தமாய் கசப்போடு இருக்கிறீர்களா? அப்படியானால் அதிலிருந்து சரிப்பட்டு கொள்ள வேண்டும். உங்களை தாழ்த்தி உங்களை தேவ சமூகத்தில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து ஜெபித்து நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். ஆண்டவரிடத்தில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு வழி நடத்துவார். யாரோடும் நீங்கள் பகையாகவோ விரோதமாகவோ கசப்பாகவோ இருக்கவே கூடாது. அன்பில்லாதவன் தேவனை அறியவே இல்லை. உங்களிடத்தில் அன்பு இல்லைன்னா என்ன? யாரை அறியலை? தேவனையே அறியலை. நீங்கள் அறியலை, அவரும் உங்களை அறியலை. நீங்கள் அவரை அறியாவிட்டால் அவர் உங்களை அறிய முடியாது. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறது.
அதாவது 2 வீடு பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சு. அப்போ இந்த ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்களுடைய வீட்டில் உள்ள கோழி பக்கத்து வீட்டில் போய் மேய்ந்துடும். அவங்க செடிகளையெல்லாம் கிண்டி கிளப்பி விட்டுரும். அது அவங்களுக்கு இந்த கோழி போகிற வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப கோபம். ரொம்பனா ரொம்ப கோபமாக இருக்கும். ரொம்ப விரட்டுவாங்க, கல்லெடுத்து வீசுவாங்க, என்னென்னமோ செய்வாங்க. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த கோழி மேலே வீசினாங்களா, எரிஞ்சாங்களா, அந்த கோழி செத்து போயிடுச்சு. அந்த இடத்துலையே செத்து கிடக்கு. இந்த அம்மா கோழி எங்கே, கோழி எங்கே, கோழி எங்கேன்னு தேடுனா இங்கே செத்து கிடக்கு. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த கோழியை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதை கட் பண்ணி அதை நல்லா சுத்தம் செய்து மசாலையெல்லாம் போட்டு நல்லா சமைச்சு இவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க. யாருக்கு? கல்லை எரிஞ்சவங்களுக்கும் என்ன சமையல் பண்ணி இந்த கோழி கறியை கொண்டு கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய அன்பல்லவா! இதுதான் தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? அவன் முகத்திலையும் பார்க்க மாட்டேன். என் கோழியை கல் வீசி கொன்று போட்டால் இவன் முகத்திலே நம்ம பார்க்கவே கூடாதுன்னு இந்த பக்கமே பார்க்க மாட்டோம் இல்லையா? கர்த்தர் தேவ அன்பு தான். சத்துருக்களையும் நேசிக்கிற அன்பு. சும்மா வாயில் சொன்ன பத்தாது, நம்முடைய கிரியையிலே காண்பிக்க வேண்டும். இன்னும் ஒரு ஞாபகம் எனக்கு வருகிறது. அதாவது ஒரு தூர இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருந்து ஒருத்தங்க வீடு மாறி ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய இன்னொரு வீட்டு பக்கத்தில் வந்தாங்க. 2 பேரும் பக்கத்து வீடு. அப்போ இவங்களுக்கு இந்த ஊரை பற்றி எந்த காரியமும் தெரியாது. அப்போ பக்கத்து வீட்டில் இருக்காங்களே அப்படின்ட்டு போய் இந்த வீட்டுக்காரங்களோட பேச ஆரம்பித்தாங்க. பேசிட்டு கேட்டாங்க, எனக்கு உதவி செய்கிறதுக்கு இங்கே எனக்கு யாரையும் பழக்கம் இல்லை, நீங்கள் யாராவது எனக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படி என்று கேட்டார்கள். இந்த அம்மா சொல்லிட்டாங்க, அதெல்லாம் முடியாது, செய்ய முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் இவங்க ஜெபம் பண்ணினாங்க. ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் அவங்களுக்கு நல்ல ஒரு வேலைக்காரியை கொடுத்தார். நல்லா அடக்கமாக ஒடுக்கமாக அமைதலாக வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல வேலைக்காரியை அவங்களுக்கு கொடுத்தார். இது இந்த அம்மாவுக்கு ரொம்ப எரிச்சலாக போச்சு. இன்னும் ஒரு நாள் கேட்டாங்க பக்கத்தில். ஆனால் இவங்க அதை ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. இப்போ இன்னொரு நாள் போய் கேட்டாங்க, எனக்கு தோட்டம் போடுறதுன்னா ரொம்ப இஷ்டம், எங்கள் வீட்டில் நிறைய இடம் இருக்குது, தண்ணியும் இருக்கிறது, அதனால் தோட்டம் போடலாம், எனக்கு கொஞ்சம் செடிகள் வாங்கி தருவீங்களான்னு கேட்டாங்க. எனக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் நீ பார்த்துக்க, எனக்கு இங்கே பழக்கம் இல்லை அப்படின்னு இந்த அம்மா சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாக குடியிருக்கிறாங்க. ஆனால் தெரியாது இவங்க என்ன கேட்டாலும் தெரியாதுன்ட்டுருவாங்க. ஆனால் அவங்க பிறகு அதுக்காகவும் ஜெபித்தார்கள். ஜெபித்த போது நல்ல காய்கறிகள் செடிகள் இவங்களுக்கு கிடைத்தது. யார் மூலமாயிலும் கிடைத்தது. நல்லா நட்டாங்க. செடி நன்றாக வளர்ந்தது. நல்லா தண்ணீர் இருந்ததல்லவா, செடி போட்டு நல்லா வளர்ந்து காய்கறியெல்லாம் நிறைய காய்ச்சிருச்சு அந்த செடியில். முதல்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த காயெல்லாம் பிடுங்கி, கத்திரிக்காய், மிளகாய், வேறு என்ன காய் அந்த தோட்டத்தில் இருந்ததோ எல்லாத்தையும் பறித்து முதல்ல இந்த அம்மாவுக்கு கொடுத்து விட்டாங்க. கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த அம்மாவுக்கு வெக்கமாயிருச்சு. பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகளுடைய அன்பு அது கொடுத்தா மாத்திரம்தான் அன்பு இல்லை. கொடுக்காமல் இருந்தாலும், பகைத்தாலும், நேசிக்காமல் இருந்தாலும், என்ன செய்ய, எப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் அன்பு கூறுவது தான் அன்பு. நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா நம்ம எப்படி இருக்கோம் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரர்களோட சமாதானமாக இருக்கிறீங்களா? பேச முடிகிறதா? இடத்துல அன்பு செலுத்த முடிகிறதா? ஏதாவது உங்களுக்கு கொடுக்கலான்னு தோணுதா? இதில் எல்லாம் வெட்கப்பட வேண்டும். இது தேவ அன்பு அல்ல. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அங்கே நுழையவும் முடியாது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னா அங்கே அன்பு மயமாக தான் இருக்கு. எங்கும் அன்பு, எங்கும் அன்பு, அன்பு, அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். குமாரனாகிய இயேசு அன்பு. ஆவியானவரால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஊற்றியும் கூட அந்த அன்பை அசட்டை செய்து கொண்டு நம்முடைய சொந்த மாம்ச வைராக்கியத்தின்படி, மாம்ச பலத்தின்படி ஓடிக்கொண்டிருப்போமானால் அங்கே எப்படி போய் நுழைய முடியும் பரலோக ராஜ்யத்தில்? கொஞ்சம் நிதானித்து அறியுங்கள். குடும்பத்தில் உங்கள்
பிள்ளைகளோடு கணவரோடு சமாதானமாக இருக்கிறீர்களா? அன்பாக இருக்கிறீர்களா? இல்லை சொன்ன ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு இருதயத்தில் அப்படியே ஒரு கசப்பும் வைராக்கியமும் ஏற்றி வச்சிருக்கீங்களா? இருதயம் எப்படி இருக்கிறது? அப்படியானால் தேவ அன்பு எப்படி உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட முடியும்? இங்கே வந்து அந்நிய பாஷை பேசுகிறீங்களே, கையை தட்டி தேவ அன்பினால் நிரப்பப்பட்டேன்னு பாட்டு பாடுறீங்களே, வீட்டுக்குள்ளே அந்த அன்பு இல்லையே. ஆமென். இது மனம் திரும்புவோம், மனம் திரும்புவோம். அதான் எபேசு சபைக்கு இந்த காரியம் அல்ல சொல்லும்போது சொல்கிறார் ஆவியானவர், நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில், அபிஷேகம் பெற்ற நாட்களில் நம்முடைய இருதயத்தில் எப்படி அன்பு இருந்தது, எப்படி சந்தோஷம், எப்படி மகிழ்ச்சி. யாரை கண்டாலும் அவர் தேவனுடைய பிள்ளையை பார்த்தா அவ்வளோ மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் பேசுவோம், மகிழ்ச்சியாக இருந்தோம். இப்போது வர 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 அந்த அன்பெல்லாம் குறைந்து விட்டது. எபேசு சபைக்கு சொன்னது இந்த அன்பல்ல, தேவனுடைய காரியங்களில் இருந்த அந்த அன்புல குறைவு, ஊழியத்தில் குறைவு, தேவனுக்கு அன்பு செலுத்துகிறதிலே குறைவு. விழுந்து போனாய் என்று சொல்லுது. ஆகையினாலே நீங்கள் இதை சற்று நிதானித்து அறிந்து உங்களை இப்படியே இருப்போம், இப்படியே போயிடலாம், இப்படியே நம்முடைய காலத்தை ஓட்டிடலான்னு நினைக்காதுங்க. வீட்டில் சண்டை போட்டுட்டு வீட்டில் சர்ச்சில் வந்து கையை தட்டி பாட்டு பாடி அந்நிய பாஷை பேசினா ஒன்றும் சரிப்படாது. குறையை உணர்ந்து கொள்ள வேண்டும். குறைகளை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கண்ணீரோடு அறிக்கை செய்து விட வேண்டும். இது உங்களை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய வசனம், இது தேவனுடைய வசனம் அது சொல்லு. ஆகையினாலே நாம் அன்புள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார், அன்போடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இனி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 1 கொரிந்தியர் 13, அதில் அன்பை குறித்தே தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், முதல்ல நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அவர் பேசுகிறது நிறைய மனுஷர் பாஷைகளை பேசுகிறார். அப்புறம் தூதர்கள் பரலோகத்தில் பேசுகிற பாஷைகளை பேசுகிறார். இதெல்லாம் பேசினாலும் அன்பு இல்லாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அடுத்தது சொல்லுகிறார், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசமுள்ளவர்களாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நாம் அந்நிய பாஷைகளை பேசலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ரகசியங்களை வெளிப்படுத்தலாம், வரும் காரியங்களை வெளிப்படுத்தலாம். சகல அறிவும் நமக்கு அந்த ரகசியங்களை அறியக்கூடிய அறிவு இருந்து, இப்போ இந்த தீர்க்க தரிசன வரத்தை காட்டிலும் அந்நிய பாஷையை காட்டிலும் எது முக்கியம்? எல்லாம் சொல்லுங்களேன். அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை என்று பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார். இன்னும் கீழே நீங்கள் பார்த்தீங்களா, அன்பு நீடிய, அடுத்தது எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் என்ன செய்ய? அன்னதானம். நிறைய தான தர்மம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அன்னதானம் பண்ணினாலும் சரீரத்தை சுட்டரிக்க, எவ்வளோ கடினமான காரியம். சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு இல்லைன்னா என்ன? நான் பிரயோஜனமே இல்லை. என்னை கொண்டு பிரயோஜனம் இல்லை. நான் பெரிய தான தர்மம் பண்ணுறேன், நான் ரொம்ப கர்த்தருக்காக வைராக்கியமாக ஜீவிக்கிறேன், என்னையே சுட்டரிக்கப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், இப்படியெல்லாம் பெரிய
காரியங்களை நான் செய்கிறேன் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டாலும் நம்மிடத்தில் அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்று வேத வசனம் கூறுகிறது. இந்த வசனத்துக்கு முன்பாக நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள். இந்த வசனத்துக்கு முன்பாக உங்களை நிறுத்துகிறேன். ஆமென். வாழ்க்கையிலே வரும், வராமல் இருக்காது. கசப்புகள் வரும், சண்டை வரும், வைராக்கியம் வரும், கோபம் வரும், எல்லாம் வரும். ஒரு முறை என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஒரு முறை எனக்கு ஒரு சில வருத்தம் ஒரு இடத்துல இருந்தது. நான் அந்த ஒரு சூழ்நிலையில் அவரிடத்துல நியாயம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. நான் அப்போது சரி 4 வார்த்தை சூடாக நம்ம கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஆத்திரப்பட்டுட்டு அப்படி என்னோட உள்ளத்தில் குமுறி கொண்டே வருகிறது. இனி வருவார், அவரிடத்துல கேட்க வேண்டும் என்று இருக்கிறேன். அப்போது கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். அதாவது ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் முதல் வசனம் என்று நினைக்கிறேன். ரோமர் 8:1 படியுங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படியானால் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆமென். சுருக்கமாக சொன்னான், ஆக்கினை தீர்ப்பு. நீ மாம்சத்தின்படி நடக்கிறதா இருந்தால் உனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? ஆக்கினை தீர்ப்பு. எவ்வளோ கடினமான ஒரு வார்த்தை. எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்ததும் என் உள்ளத்தில் அதிகமான ஒரு போராட்டமாக இருக்கிறது. 4 சூடாக நம்ம கேட்கலாமா, இல்லாவிட்டால் அப்படியே மௌனமாய் மன்னிச்சு விட்டுடலாமா? இந்த 2க்குள்ளேயும் கடந்து நான் போராடி கொண்டிருக்கிறேன். மறுபடியும் இந்த வசனம் என்னோடு போராடுகிறது. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்போ மாம்சத்தின்படி நடந்தால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆண்டவரே, அந்த ஆக்கினை தீர்ப்பு எனக்கு வேண்டாம். நான் என்னை தாழ்த்துகிறதுனால நியாயம் எடுபட்டு போனாலும் பரவாயில்லை, என்னை குற்றவாளி என்று நினைத்தாலும் பரவாயில்லை, எனக்கு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. என் இருதயத்திலிருந்து அதை எடுத்து போடும் ஆண்டவரே. நான் ஜெபித்தேன். அப்புறம் பல காலம் நான் ஜெபித்து அந்த நேரத்தில் ஜெயம் பெற்றுக்கொண்டேன். என்றாலும் அந்த நபரை காணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போது நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, நான் அன்னைக்கு மன்னிச்சு மறந்து விட்டுட்டேன், என்றாலும் என் உள்ளத்தில் இப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் எழும்பி கொண்டிருக்கிறதே, என்ன செய்கிறது ஆண்டவரே? முற்றிலும் என்னை விட்டு நீக்கிவிடும். ஆதியில் இருந்தது போல அந்த தேவ அன்பு என்ற இருதயத்தில் ஊற்றப்பட்டு மறுபடியுமாய் நேசிக்கவும் அன்பு கூறும் என்னுடைய இருதயத்தை சரிப்படுத்தி விடும் ஆண்டவரே என்று கேட்டேன். நான் ஆவியில் நிறைஞ்சு ஆண்டவரோடு போராடி மன்றாடி கொண்டிருந்தேன். காலங்கள் நாட்கள் போக நான் இந்த காரியத்துக்காக நான் எப்படி ஈஸியாக சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த பாதையின் வழியாக நடத்தப்பட்ட போது நான் மிகுந்த கலக்கமடைந்தேன், வேதனை அடைந்தேன், சங்கடப்பட்டேன். ஆனால் கர்த்தர் முற்றிலும் ஜெயத்தை தந்தார். ஹல்லேலூயா. ஆதி நாட்கள் அந்த நபரோடு மறுபடியும் சந்தோஷமாய் பேசவும் அன்பு செலுத்தவும் பழையபடி இருக்கவும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அப்படியானால் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் செய்வார். நீங்கள் இடம் கொடுக்கணும். பரவாயில்லை அப்படின்னு அதை விட்டுட்டு இங்கே இருதயத்தில் கசப்பையும் வைராக்கியத்தையும் வைத்து கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் இருதயங்களை சோதித்து அறிகிறார். கர்த்தர் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறார். இப்போ அதை தாவீது கேட்கிறார் 139வது சங்கீதத்தில், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். கர்த்தரை வேதனைப்படுத்தக்கூடாது. ஒரு நபரிடத்தில் நீங்கள் வருத்தமாக இருக்கிறீர்கள் என்றால், பேசாமல் வைராக்கியமாக இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தரை வேதனைப்படுத்துகிறோம், ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். அப்படியானால் இந்த காரியத்தில் நாம் அலசி ஆராய்ந்து சோதித்து பார்த்து, நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பகையாக இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்கள். அதை ஆண்டவர் சரி செய்து கொள்ள கிருபை தருவார். மாமியார் மருமகளோடு, கணவன் மனைவியோடு, சகோதரிகளோடு, சகோதரர்களோடு, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு பாருங்க சார். இந்த நாட்களில் பக்கத்தில் உள்ளவங்க அந்த வீடை பார்க்கக்கூடாதுன்னு மதிலை உயரமாக கட்டி வச்சிடுறாங்க.
இந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த வீட்டில் என்ன செய்யக்கூடாது, பார்த்துடக்கூடாது. இப்படி செய்கிறோம். இந்த பரலோக ராஜ்யத்தில் எப்படி போய் பார்க்க முடியும், எப்படி போய் இருக்க முடியும்? முடியவே முடியாது. ஏமாந்து போய்விடக்கூடாது. தினமும் ஆவியானவர் உங்களோட மறுபடியும் மறுபடியும் பேசும்படியாக ஒரு உணர்வை தந்து கொண்டே இருக்கிறார். மாம்சத்தன்மைகள் அத்தனையும் பரிசுத்த ஆவியானோட அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட வேண்டும். இந்த பகை, வைராக்கியம், விரோதம், ஜென்ம சுவாபம் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜென்ம சுவாபம். ஒருத்தர் நல்லா அமைதலாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. சிலர் கடன்னு பேசுவாங்க. சிலர் மடமடன்னு கோவப்பட்டுருவாங்க. அப்புறம் அதை மனசில் வைக்க மாட்டாங்க. இப்படி பலரும் பலவிதமான குணம் உள்ளவர்கள். ஆனால் எந்த குணம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அந்த ஜென்ம குணம் அழிக்கப்பட வேணும். அந்த ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படியுங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. கிறிஸ்துவின் பிரமாணம் பாவம் மரணம் என்று பிரமாணத்தினின்று என்னை விடுதலையாக்கிற்று. விடுதலை தருகிறார். ஆவியானவரால் விடுதலை, வசனத்தினால் விடுதலை. கர்த்தர் நமக்கு விடுதலை தந்து ஜெயமாய் நடத்துவார். நீங்கள் இதிலிருந்து ஜெயம் பெற்று பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை லகுவாக மாறிவிடும். சில நேரம் பாரம் சுமக்கிறது போல் உணர்றீங்களே, நம்ம தவறு தான். இது எல்லாம் நம்ம விட்டு நீங்குமானால் எப்படி இருக்கும் தெரியுமா? இருதயத்தில் உள்ள பாரம் நீங்கி லகுவாய் இந்த காற்று மேலே அப்படி பறந்து போகிறது போல் இருக்கு, லகுவாக மாறிவிடும். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தை பூரணமாய் நிரப்புவதாக. உங்கள் மாம்ச குணங்கள் என்னென்ன இருக்கிறதோ கண்டுபிடிச்சு அவைகளை எல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். நியாயம் பேசாதீர்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பாக, ஆவியானவருக்கு முன்பாக நான் சரியாக தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், அவள் தான் தப்புன்னு சூண்டாதுங்க, கை சூண்டாதுங்க. நீங்கள் ஒருத்தரை இந்த விரல் நீட்டினீங்கன்னா இந்த 4 விரலும் உங்களை குற்றவாளி ஆய்த்து இருக்கிறது. ஒரு விரல் யார அவா சரியில்லைன்ற, இந்த 4 விரல் யார் சரியில்லைன்னு சொல்லுது? நான் சரியில்லைன்னு சொல்லுது. சரிங்க, தயவாக இந்த காரியத்தில் நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ளுவோம். பல வருடம் விசுவாசியாக இருந்தாலும், நான் இத்தனை வருடம் என்று பெருமை பாராட்டி கொண்டிருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. ஆமென். மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். ஒரு குழந்தைய நீங்கள் அடிங்க, அடிச்சுட்டு அந்த நேரம் அழுதுட்டு அந்த பக்கம் போகும், திருப்பி அதை பார்த்தா சிரிச்சிட்டு வரும். ஒரு கையில் ஒரு மிட்டாயை கொடுங்க, அது சிரிச்சிட்டு வாங்கும் இல்லையா? இந்த குழந்தையின் தன்மை நமக்கு வர வேண்டும். குழந்தையை போல மனம் திரும்பி பிள்ளையை போல மாற வேண்டும். இனி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்குள்ளே வரலாம். 4வது வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. யார் யார் உங்களையே புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அன்பில்லைன்னு அர்த்தம். அன்பு தன்னை புகழாது. நமக்கெல்லாம் அப்படி தான் தோணும் இல்லையா? நான் நல்லா இருக்கேன், நான் அவ்வளோ மாதிரி இல்லை, நான் செய்கிற ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம், அவசர மாதிரியா நான் ஜெபிக்கிறேன், நான் எப்படி அப்படி இந்த நான் சொல்கிறீங்களே, அங்கே என்ன இல்லை? தேவ அன்பு இல்லை. நான் எழும்புகிற இடத்துல தேவ அன்புக்கு இடமே இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. இருமாப்பு, சார் இருமாப்பு இருக்கிறதே, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் தெரிஞ்ச காரியம். இருமாப்பா இராதீங்கள். எந்த இடத்துல தாழ்மைப்பட வேண்டுமோ, எங்கே மன்னிப்பு கேட்க வேண்டுமோ, எங்கே உங்களை சீர்படுத்தி கொள்ள வேண்டுமோ, கர்த்தர் உங்கள் தந்த வாழ்நாட்களை சரி செய்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் தேவ சமூகத்திலே போய் வெட்கத்துக்குள்ளாவோம், வெட்கப்படுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. தற்பொழிவை
அது நாடாது. என்னை தன்னை புகழணும், எல்லாரும் என்னை பார்த்து புகழணும், என்னையே மெச்சிக்கொள்ளணும் அப்படின்னு அந்த அன்பு என்ன செய்யாது. மெச்சிக்கொண்டாலும் சரி, மெச்சிக்கொள்ளாவிட்டாலும் சரி, நான் அன்பான செயல்களை செய்ய வேண்டும் என்று அந்த அன்பு நம்ம உள்ளத்தில் இருந்து கொண்டு இருக்கும். அப்புறம் சினமடையாது. சினம்னா என்னது? கோபம். இந்த அன்புக்கு கோபம் வரவே வராது. அன்பு சினம் அடையாது. அப்புறம் தீங்கு நினையாது. மற்றவர்களுக்கு தீமையான ஒரு காரியத்தை செய்யும்படியாக, யோசிக்கும்படியாக ஒரு சிந்தை கூட அந்த அன்பினாலே. இது எந்த அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? தேவ அன்பு, தேவனுடைய அன்பு, மனித அன்பல்ல, தேவனுடைய அன்பு, விலையேறப்பெற்ற அன்பு. இயேசு தன்னை சிலுவையில் அறிந்து கொன்றவர்களை அப்படியே கையிலெல்லாம் ஆணி அடிக்கிறாங்க, தலையில் முட்கிரீடம் சூட்டினார்கள், கோலினால் அடித்தார்கள், விழாவிலை குத்தினார்கள். எல்லாரையும் பார்த்து அவருடைய வாயிலிருந்து வந்தது என்னதென்றால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ பாருங்க, இயேசுவை கசக்கி பிழிஞ்சு அதில் உள்ள ரசத்தை எடுத்தா அதில் என்ன தான் வருது? அன்பு, மன்னிப்பு. மன்னிப்பு நமக்கு சொல்ல முடியுமா? கன்னத்தில் அரைஞ்சானே, உமிழ்ந்து துப்பி விட்டானே, அவனை மன்னித்தாரே. அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! அந்த அன்புடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம், நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? ஒரு சொல்லுக்கு நமக்கு தாழ்ந்து போக முடியலையே. ஒரு சின்ன சொல்லிட்டா அதை பொறுக்க முடியலையே. எத்தனை வருஷமாக அதை வச்சு எத்தனை பேர்கிட்ட சொல்லி எவ்வளோ வேதனைப்படுறோம் உள்ளத்தில். கொஞ்சம் சிந்திக்கிறீர்களா இந்த காரியத்தை? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வசனம், நான் சொல்லுகிற வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வசனம். உங்களுக்கும் இதே வசனம்தான், எனக்கும் இதே வசனம்தான். என்னையும் சரிப்படுத்துகிறது இந்த வசனம், உங்களையும் சரிப்படுத்துகிறது இந்த வசனம்தான். அடுத்தது கவனியுங்கள், சகலத்தையும் தாங்கும். அடுத்தது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சிலருக்கு அநியாயம், அதாவது நம்ம கொஞ்சம் யார் மேலே வருத்தமாக இருந்தால், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துவிட்டால், ஒரு வியாதியோ அல்லது மரணமோ அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ வந்துவிட்டால், இவங்களுக்கு என்ன அப்படி தான் வேணும், அவன் என்ன இப்படி சொன்னான், அவனுக்கு அப்படி தான் வேணும், தாராளமாக சொல்லிவிடுவோம். அது சொல்லவே கூடாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. இந்த அன்பு என்ன செய்யாது? ஒரு காலம் ஒழியாது. நான் முதல்ல சொன்னது போல், இயேசுவை இத்தனை அவரை சித்திரவதை பண்ணி பிழிஞ்சி அந்த அவருடைய வாழ்க்கையை, அந்த ரசத்தை எடுத்து பார்த்து அதில் என்ன தான் வெளிப்பட்டது? அன்பு. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அன்பினால் நிரம்பப்பட்டது. அப்படியே நாமும் காணப்பட வேண்டும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஓய்ந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இந்த கடைசி வசனத்தை படிப்போமானால், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்தது. விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, அன்பு. இவைகளில் பெரியது இது. அன்பே பெரியது. எல்லாரும் சொல்லலாமா? அன்பே பெரியது, அன்பே பெரியது. அப்போ இன்றைக்கி நமக்கு பெண்கள் ஆராதனையில் முக்கியமாய் ஆவியானவர் நமக்கு உணர்த்தின வார்த்தை, வசனம் என்னது? அன்பு. என்னது? அன்பு. மறந்துடுவீங்களா? அன்பு. அன்பு வெளிப்பட வேண்டும், நம்மிடத்திலிருந்து அன்பு வெளிப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய செல்ல குமாரனை நமக்காக, நம்மேல் அன்பு வைத்து நமக்காக அனுப்பி தந்தார். இயேசு தன்னுடைய ஜீவனையே நம்மில் அன்பு கூர்ந்து அவர் ஜீவனையே தந்திருக்கிறார். அது எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 2வது வசனம் என்று நினைக்கிறேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு
சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல அவர் எப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார்? சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவனுக்கு பூரணமாய் அன்பு கூர்ந்து அந்த பிதாவாகிய தேவனை அவர் அன்பு செலுத்தினார். அன்பு கூர்ந்து கீழ்ப்படிந்து அப்புறம் நமக்காக நம்மில் அன்பு கூர்ந்தார். தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே அந்த அன்பு நம்மிடத்திலும் வெளிப்பட்டது. அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆவியானுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய அன்பினாலே தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல, அடுத்த வார்த்தை கவனிச்சிங்களா? நீங்களும் அன்பிலே நடந்தார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அப்புறம் ஆவியானுடைய அன்பு, இந்த 3 அன்பும் பூரணப்பட்டு தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களை நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாம். சொல்லும்போது உங்களுக்கு சங்கடமாக இருக்க, உங்கள் இருதயம் எவ்வளோ சந்தோஷப்பட வேண்டும், களிகூற வேண்டும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சங்கடப்படுறீங்களா? குற்றம் உண்டு, குறை உண்டு, நாங்களும் குற்றவாளியாய் தீர்க்க வேண்டும் என்று உங்களை சொல்லவில்லை. நீங்கள் இந்த நல்ல அனுபவத்துக்குள்ளே வந்துவிட வேண்டும் என்ற பாரத்தோடு தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. மாம்சத்தன்மைகள் நீங்க வேண்டும், மனுஷத்தன்மைகள் நீங்க வேணும், ஜென்ம சுவாபங்கள் நீங்க வேணும். கிறிஸ்துவின் சுவாபங்கள் நம்மிடத்திலே பெருகி வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாளில் வந்துடாது, 2 நாளில் வந்துடாது, 10 வருஷத்தில் வந்துடாது. அப்புறம் எப்போ வரும்? சாகும் வரைக்கும், நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு பிரியும் வரைக்கும் இந்த அன்பு நம்மிடத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், அன்பிலே பெருக வேண்டும், அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அன்பு இப்போ பாருங்கள், மற்றவங்களை காட்டிலும் நம்மை குறித்து, கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் அன்புள்ளவர்கள் என்று சொல்லுகிறார்கள். மற்றவங்க கிறிஸ்தவர்கள் யார்? அன்புள்ள. இப்போ மிஷினரிகளாய் புறப்பட்டு சென்றவர்கள், அவங்கள இந்த தீவுகளுக்கு போனவர்கள், இவங்களெல்லாம் ஒரு சாட்சி எனக்கு ஞாபகத்தில் வருகிறது, சொல்லுகிறேன். ஒரு தகப்பனார் தன்னுடைய 2 பிள்ளைகளை என்ன செய்தார் என்றால் ஒரு தீவுக்கு அனுப்பினார், மிஷினரியாக அனுப்பினார். அந்த தீவில் இதுவரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. இவர்கள் போய் அங்கே கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொன்னார்கள். சொன்னவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. கிறிஸ்தவர்கள் இது இயேசுவை சொல்ல வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி 2 மகனையும் அவர்கள் சுட்டு கொன்று விட்டார்கள், அழித்து விட்டார்கள். தகப்பனாருக்கு செய்தி வந்தது, இப்படி உங்கள் 2 பிள்ளைகளையும் கொன்று போட்டாங்க அப்படின்னு. அவர் சங்கடப்படவில்லை. அவர் மறுபடி வந்தார் அந்த தீவுக்கு. வந்து கொன்றவர்கள் யார் என்று கேட்டார். அவர் 2 பேரை குறித்து சொன்னார்கள். அவர் அந்த 2 பேரையும் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. தன்னுடைய மகனை சுட்டு கொன்ற அந்த 2 பேரையும் அவர் தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லி அவர்களை பராமரித்து கர்த்தருடைய அன்புக்குள்ளே அவர்கள் வழி நடத்தினார்கள். இதுதான் தேவ அன்பு. ஹல்லேலூயா. அதான் தேவ பிள்ளைகள், அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது அன்பு நிறைந்தவர்கள் என்று வெளிப்படையாய் சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் என்ன அன்பு காணப்படுகிறது? மாய்மாலமான அன்பா, வெளிவேஷமான அன்பா? இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறு கன்னத்தையும் காட்டி கொடுக்க வேண்டும். அடுத்தது, யாராவது நம்மளை திட்டாங்கன்னா அதை பெருசாக எடுக்கக்கூடாது, அதை விட்டு தள்ள வேண்டும். அவங்ககிட்ட போய் நேரடியாக பேச முடியும்னா பேசணும், இல்லாட்டி ஜெபம் பண்ணி விட்டுற வேண்டும், மன்னித்து விட வேண்டும். இருதயத்தில் வச்சுட்டு முகத்தில் பார்க்காம, சிலர் யாரையாவது பிடிக்காதவங்க வந்தால் அப்படி காரி துப்பிடுவாங்க. அது இந்த ஊர் பழக்கம் பாருங்கள், இங்கெல்லாம் இது ரொம்ப சகஜமாக நடக்குது. அப்படி நீங்கள் யாராவது செய்கிறீங்களா? பிடிக்காதவங்க யாராவது வந்துட்டால் காரி அப்படி துப்பிடுறது செய்யவே கூடாது. தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகள், வேத புஸ்தகத்தை கரத்தில் ஏந்தி கொண்டு நடக்கிறவர்கள், தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்கள்,
கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தேவனை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் தெய்வீக சுவாபம் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். தேவ சுவாபம் நம்மிடத்தில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் 2 நாள் 10 வருஷம் 20 வருஷத்தில் கிடைக்காது. நம்மிடத்தில் வர்ற குறைகளை எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் யார் என்று தன் பிழைகளை உணரும். மற்றவங்க குறையெல்லாம் நம்ம நல்லா சொல்லிடுவோம், ஆனால் ஏன் குறைய உணர்றது இல்லை. உணர வேண்டும். தன் பிழைகளை உணர்கிறவன் உணர்வு எங்கே வரும்? எங்கே வரும்? இருதயத்தில் வரும். உணர்வடைந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் போக வேண்டும். ஏசப்பா, நான் இந்த காரியத்தில் குறைவுள்ளவளாக இருக்கிறேனே ஆண்டவரே, எனக்கு மன்னியுமப்பா, என்னை உம்மை போல மாற்றுமப்பா. அவர் சந்தோஷமாக அதற்காக தானே அவர் ஜீவனை கொடுத்தார். தன்னை போல மாற்றும்படியாக தான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் ஏன் அதை மறைக்க வேண்டும்? ஏன் அதில் நியாயம் சொல்லி சமாளிக்க வேண்டும்? நம்மை பெருசாக நான் பரிசுத்தம் உள்ளவர், அன்பு நிறைந்தவர்கள் ஏன் தேவ சமூகத்தில் காட்டி கொண்டிருக்க வேண்டும்? உங்களை தாழ்த்தினால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அல்லவா? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் அல்லவா? கர்த்தர் உங்களை உன்னத ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் அல்லவா? நீங்கள் ஏன் அந்த காரியத்தை செய்ய தயங்குகிறீர்கள்? குறைகளை உணர வேண்டும். நிச்சயம் அது ஒரு கீழ்த்தரமான காரியம் என்றோ வெட்ககரமானதென்றோ அது நாம் செய்யக்கூடாத ஒரு காரியம் என்றோ நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. பல வருஷங்களுக்கு முன்பாக யாரோடு பேசாமல் இருந்தீர்களோ அதையெல்லாம் மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஒப்புரவாகி கொள்ளுங்கள். இந்த காரியத்தை எல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகையில் கைவிடப்படுவீர்கள். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நீங்களும் ஒருவர் தப்பிதத்தை ஒருவர் மன்னிக்காவிட்டால் உங்கள் தப்பிதத்தை கர்த்தரும் என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார். திட்டமான வசனம். நீங்கள் ஒரு குற்றத்தை ஒருவருக்கு மன்னிக்காவிட்டால் உங்கள் தப்பிதத்தை தேவன் மன்னிக்க மாட்டார். எவ்வளோ பரிதாபம் அல்லவா? கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிக்காவிட்டால் நமக்கு எவ்வளோ பரிதாபமான நிலை அல்லவா? ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. உணர்வோடு ஜெபிங்க. ஹல்லேலூயா. உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் என்னென்ன காரியங்களை உங்களை சுட்டி காட்டினாரோ, ஆவியானவர் என்னென்ன காரியத்தை உணர்த்தினாரோ அதுக்கு நியாயம் சொல்லாதீர்கள். தேவ சமூகத்தில் போங்க, விழுந்து கிடங்க. ஒரு நாள் ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களை தாழ்த்தி ஒரு நேரம் ஆகாரத்தை ஒதுக்கி வைத்து கொஞ்சம் நேரத்தை எடுத்து தேவ சமூகத்தில் போய் ஜெபியுங்கள். ஜெபித்தால் கர்த்தர் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தருவார், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை தருவார். பிள்ளைகளை உணர்ந்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்டோமா, நான் இப்போ சொன்னல ஒரு காற்றில் பறக்கிறது போல் என்னுடைய வாழ்க்கை அப்படியே லகுவாகிவிடும். ரொம்ப சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய அன்பு, தேவனுடைய வழி இதுதான். எல்லாரும் தயவுசெய்து முழங்காலில் நிற்கக்கூடியவர்கள் முழங்காலில் நின்று உங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜெபியுங்கள். என்னென்ன குறைகளை உணர்த்தினாரோ அதுக்கு நியாயமே சொல்லாதுங்க. குறைதான். உங்கள் உள்ளத்தில் அது குற்றம் என்று உணர்வு வருமானால் அது குற்றம்தான். அது தேவ சமூகத்தில் ஆமாப்பா, நான் தவறு உள்ளவளாக இருக்கு, நான் பேசுனது தப்பு, இப்படி நடந்துக்கிட்டது தப்புப்பா, நான் செஞ்சது தப்பப்பா, ஏசப்பா எனக்கு இறங்குங்கப்பான்னு கேளுங்க. அவர் உங்களை உதறி தள்ளிவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்காக தானே அவர் ஜீவனை கொடுத்தார், அதற்காக தானே அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு, அவருடைய அன்பு எவ்வளோ விசேஷமான அன்பு. அவரை போல உங்களை மாற்றும்படியாக அல்லவா கல்வாரி மேட்டிலே வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக தொங்கினார். ஹல்லேலூயா. விரதாவாகவா அவர் இந்த அகோர துன்பத்தை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலுவையிலே தொங்குகிற வேளையிலே கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். பிதாவின் முகத்தை ஒரு க்ஷணம் அவர் பார்த்து கொள்ள முடியவில்லை. சர்வலோகத்தின் பாவமும் அவரை வந்து மூடிக்கொண்டது, அவர் மேல் சுமத்தப்பட்டது.
பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. அந்த நேரத்திலும் கூட நம்மை அவர் மறந்து போகவில்லை, நம்மை அவர் உதறி தள்ளவில்லை, மார்போடு அணைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விலையேறப்பெற்ற அன்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பே ஸ்தோத்திரம். அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே ஒரு நாளும் தயை கண்டீரையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா ஒரு நாளும் தயை கண்டீரையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா உந்தையை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே ஹல்லேலூயா. ஆனந்தமானந்தமே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த கல்வாரின் சிநேகத்துக்காக சோத்திரம். பசுத்தாவியாருடைய அன்பு எங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாகிய தேவன் எங்களில் அன்பு கூர்ந்து உடைய ஒரே பேரான குமாரனை, மடியிலே இருந்த செல்ல குமாரனை எங்களுக்காக அனுப்பி தந்த அன்பு அப்பா. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனிடத்தில் வெளிப்பட்ட அன்பு எவ்வளவு பெரிய அன்பப்பா. உம்மை போல மாற்றும்படியாக அகோர பாடுகளெல்லாம் சிலுவையிலே நீ சகித்தீரையா. எங்களை உம்மை போல மாற்றும். எங்களுடைய ஜென்ம குணங்கள், மாம்ச தன்மைகள், கர்த்தர் விரும்பாத காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கிவிடும் ஆண்டவரே. நியாயம் சொல்லி எங்களுடைய குறைகளை மூடி மறைக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் உணர்ந்து கண்ணீரோடு உபவாசத்தோடு அழுது ஜெபித்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, இயேசுவே உம்முடைய திவ்ய சுவாபங்களை அடைந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தார். கர்த்தர் தந்துவிட எங்களை மாம்சம் ஒன்றுக்கு உதவாதது ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் அனைவரோடும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமான காரியத்துக்காக அல்ல ஆண்டவரே, இந்த நித்திய ஆண்டவரை மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பு மயமான இயேசுவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளாய் எங்களை உம்மை பின்பற்றி வருகிற பிள்ளைகளாய் எங்களையும் மாற்றிவிடு. அன்பினால் நிறைந்து ஊழியம் செய்ய கிருபைதார். அன்பினால் நிறைந்து கர்த்தரை பின்பற்றி வர கிருபைத்தார். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அன்புள்ளவர்களாய் மாற்றுவாராக. ஆமேன்.